Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 856 பார்ட் 2. ஓபன் பண்ணா எங்க கேக்கு செய்யற வேலை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்ப இவங்க செய்ய போற கேக்கு மட்டும் நல்லா இல்லைன்னா அப்புறம் இவங்க பட்ட கஷ்டம் பூரா வீணா போயிடும். அதனாலேயே சஞ்சய் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பண்றான். குட்டிங்க எல்லாம் பார்த்துட்டு சே எவ்வளவு டெடிகேஷனோட ஒர்க் பண்றான்னு அசந்து போயிருவான். என்ன அவன் வேலையை பார்க்கறத பார்த்துட்டு இவ வேலையை கோட்டை விட்டுருவா போல. நம்மளும் ஒழுக்கமா பண்ணணும்னு சொல்லிட்டு சீரியஸா வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த டைம் சஞ்சய்க்கு சிஃபோன் ஊட்டி விடுவாளா, அதுவே அவளால தாங்க முடியல. இதுல வேற அவன் சும்மா இல்லாம இவ்வளவு டேஸ்டா இருந்தா வாழ்க்கை பூரா நான் இதையே தின்னுட்டே இருப்பேனேம்மா. அதை பார்த்துட்டு ஜலஸ் ஆகி கண்ட மேனிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. உடனே சஞ்சய் பார்த்துட்டு என்னமா ஓகேவா ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமாங்கிற மாதிரி கேட்டவனே அவளுக்கு சந்தோஷம், பரவாயில்லையே நம்ம மேலேயே அக்கறை வச்சிருக்கானு. இப்ப என்னன்னா இவங்க வேலையை சீக்கிரமா முடிச்சாகணும். அதனாலேயே இன்னும் சீரியஸா வேலையை பார்ப்பாங்க. அந்த டைம் அந்த ஐலாண்டை நோக்கி ஒரு கப்பல் ஒன்று வரும். யாரான்னு பார்த்தா அந்த ஓவனு. அவன் ஒரு வழியா நம்ம வந்து சேர்ந்துட்டோம். புட்டிங் எப்படியுமே கேக்கு பண்ற வேலையை பயங்கரமா பார்த்துக்கிட்டு இருப்பான். எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு செக் பண்ணிடலான்ட்டு போவான். இவன் செக் பண்ண போனானா அது பெரிய கலவரமாயிருமே. அப்படியே அங்க கட் பண்ணி மிரர் வேர்ல்டுல இருக்க லூஃபியை காட்டுறாங்க. அவன் கட்டகுரி உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானே அந்த வீட்டை உரியாடியா அடிச்சு திரிக்க விட்டான்ல. அங்க இருந்த செஃப்ங்க எல்லாம் மிரண்டுருவாங்க, ஐயோ இப்படி பண்ணிட்டானேன்னு. உடஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கட்டகுரி மூஞ்சோட மேல் பார்ட் வேற மாதிரி இருக்குது, கீழ் பார்ட் வேற மாதிரி இருக்குது. வீடு உடஞ்சிருச்சுன்னு கூட கவனிக்காம அந்த டோனட்டோட ஸ்வீட் டேஸ்ட்ல மெய்மறந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுவும் எப்படி டோனட் மேல படுத்துக்கிட்டே டோனட் வெறியும் போல பெரிய சைஸுக்கு வாய பொளந்து நல்லா முறுக்குன்னு தின்னுட்டு இருப்பான். அதுவும் காஃபியை குடிச்சுக்கிட்டே. அப்படி திறந்தவன் கண்ணை திறந்து பார்ப்பான், ஒரே வெட்ட வெளிச்சமா இருக்குது. லூஃபி வேற குத்திக்கிட்டுங்கிறான். அங்க இருந்த செஃப்ங்கெல்லாம் இவனை இந்த நிலைமையில பார்த்தவனே அப்படியே ஆடி போயிட்டாங்க. இப்ப என்ன அவனுக்கு அசிங்கமா போச்சு. ஏன்னா அந்த ப்ரூலி அவனை என்னென்னலாம் சொல்லி பில்டப் பண்ணான். பிறந்ததுல இருந்தே அவன் எதுக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பேக் அடிச்சதில்லை. அவன் ஒரு சூப்பர் ஹியூமன், எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருப்பான். அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணா. அவ்வளோ கெத்தா சொன்ன பையன் கடைசியில இப்போ சலித்தனம் பண்ணிட்டு இருக்கான்ல. ஐ மீன் அப்படி இல்ல, ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமா தின்னுட்டு இருக்கான். மூஞ்சும் வேற ஒரு மாதிரி இருக்குது இல்ல, அதான் சொல்ல வர்றாங்க. அவன் செம்ம வெறி ஆயிட்டான். நீ நான் சாப்பிட்றத பார்த்துட்டு இல்ல, இனிமேட்டு நான் உன்னைய விட மாட்டேன்டாம்பா. லூஃபி பார்த்துட்டு சண்டை இன்னும் முடியலாம்பா. அங்க இருந்த செஃப்ங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல அப்படியே விழுந்தடிச்சு ஓடுவாங்க. பார்த்தா கொஞ்சம் தூரத்துக்கு மேல ஓட முடியல. எல்லாம் கேட்டகரியோட பவர் தான். அப்படியே அவங்கள ஃப்ரீஸ் பண்ணிட்டான். வந்த வேகத்துல ஃபர்ஸ்ட் ஒருத்தனை ஒரே சொருகு. மிச்சம் இருக்க ரெண்டு பேரும் கதறுவானுங்க, ஐயோ எங்களை விட்டுருங்க, நாங்க யாருகிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டோம்னு. ஆனா இவனோட வாயை பார்த்து ஃபியூச்சர்ல அவனுங்க தப்பா பேசியிருக்கானுங்க. அதை பார்த்துட்டு தான் கடுப்பாகி ஓங்கி ஒரே அடி. ரெண்டு பேருமே ஸ்பாட்லயே காலி. இவனுங்க மூணு பேரும் இவனுக்காண்டி டெய்லி ஸ்நாக்ஸை கொண்டு வரவனுங்க. அவனுக்கே இந்த நிலைமைன்னா இனிமையா இருக்க நம்ம லூஃபியோட நிலைமை யோசிச்சு பாருங்க. நீ இன்னும் சாகலையா கண்ணா, சாரிப்பா நீ சாகர வரைக்கும் நான் வெயிட் பண்ணாம விட்டுட்டேன். இந்த டைம் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு பஞ்ச் வைப்பான். நம்ம பையனும் ஒரு பஞ்ச் வைப்பான். ஆனா அவனோட பஞ்சு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. இத்தனைக்கும் ஹாக்கி பவர் யூஸ் பண்ணிருக்கான். அப்போ கூட அவனோட பவரை தாங்க முடியாம கை பயங்கரமா வலிக்குது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே வெறுப்பே திருப்பேன்னு சொல்லி அடுத்து இன்னொரு பஞ்ச் வைப்பான். நம்ம பையனும் வைப்பான். அப்படியே செதறி அடிச்சு வந்து விழுவான்னு வைங்க. ரெண்டு கையும் பயங்கரமா வலிக்குதேன்னு சொல்லிட்டு ஊதுன்னு ஊதிட்டு இருப்பான். அடுத்த வாயில ஒரு குத்து. என்னையெல்லாம் உன்னால ஜெயிக்க முடியும் நினைச்சியான்னு சொல்லி கேப் விடாம லூஃபியை போட்டு பொலன்னு பொலந்து கட்டுவான். இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சண்டை போட்டப்ப கூட இந்த அளவுக்கு லூஃபிக்கு வலிச்ச மாதிரி தெரியல. ஆனா இந்த டைம் கதருவான், அப்படி அடி விழும். என்ன பண்றது, அவன் மறைச்சு வச்ச சீக்கிரட்டை பார்த்துட்டால, அதான் கடுப்பாயிட்டான் போல. கடைசியா அடிச்சாட்டி மரண அடி போல திருச்சு போய் விழுந்து கிடப்பான். அந்த டைம் லூஃபி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிப்பான். இது வரைக்கும் என்னோட உண்மையான விஸ்வரூபத்தை பார்த்தவன் உயிரோட இருந்ததே இல்லைன்னு சொல்லி ஓங்கி ஒரு பஞ்சு வைக்க வருவான். அப்படியே யமனே ஒரு செகண்ட் கண்ணுக்கு தெரியும்னா பாருங்க. ஆனா லூஃபி அந்த டைம் டப்புன்னு மூவ் பண்ணி அவன் வாயில ஒரே மிதி பேன்னு பின்னாடி போயிடுவான். உடனே லூஃபிக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைம் இவன் அடிக்க போனாலும் அந்த அட்டாக்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகி ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுவான். ஆனா இந்த டைம் அவன் அடி வாங்கிட்டான். எப்படி அடி வாங்கினான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்து ஒரு கிக் வைப்பான். அதுல இருந்து சட்டுன்னு எஸ்கேப். இப்படியே அடுத்தடுத்து அவனுக்கு அடி வச்சுக்கிட்டே இருப்பான். எல்லா அட்டாக்லயும் அவன் எஸ்கேப் ஆயிட்டே தான் இருப்பான். சோ இப்பதான் லூஃபிக்கு அவனோட எபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. ஒண்ணு விடாம பல விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பானா. அவனுக்கு கான்பிடென்ட் என்னன்னா லூஃபி வீக்கான ஆளு. இவனோட எபிலிட்டி எல்லாம் அவனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். பட் லூஃபி ஏதோ ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கான். நான் அதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவானான்னு தான் தெரியல. அவன் இந்த டைம் நீ செத்ததை பார்த்துட்டான்டா நான் போவேன்னு அவன் மோச்சி பவரை ஃபுல்லா யூஸ் பண்ணுவான். லூஃபி இதுக்கு மேல வேலைக்காகாது, இறங்கி தட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு பய ஃபோர்த் இயர் எடுத்துருவான். அதாவது பவுன்ஸ்மேன் கேட்டகரி. அவன் பில்டப் பண்ற மாதிரியே ஸ்ட்ராங் தான். ஆனா தோக்கடிக்க முடியாதுன்னுலாம் இல்ல, அது என்னால முடியும்பா. சோ ரெண்டு பேத்துக்கும் தாறுமாறான சண்டை. அவன் என்னதான் மோச்சி பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலும் அவன் எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆவான். சொல்ல போனா அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் லூஃபியை தொட கூட முடியல.
ஒரு கட்டத்துல இருக்கும்போது அடிச்ச அந்த இடமே புகையா கிளம்பும். அவ்வளவுதான் மாட்டிட்டானான்னு பார்த்தா ஆளை காணும். என்னடான்னா பின்னாடி இருந்து சும்மா மின்னல் வேகத்துல வருவான். கட்டைக்குரிக்கு தெரிஞ்ச போச்சு இனி எஸ்கேப் ஆக முடியாதுன்னு. ஒன்னு அட்டாக் பண்ணணும் இல்லன்னா டிஃபெண்ட் பண்ணணும். லூஃபி பறந்து வந்து அடிச்ச பஞ்ச டிஃபெண்ட் தான் பண்ணுவான். அப்படி அவன் அடிச்ச அடியில கட்டைக்குரியே சும்மா பிச்சுக்கிட்டு போயிடுவான். இப்பதான் நம்மால முதல் டைம் சக்சஸ்ஃபுல்லா ஒரு அடி அடிச்சு அவனை தெரிக்க விட்டுருக்கான். இதே மாதிரி லூஃபி சண்டை போட்டு கட்டைக்குரிய ஜெயிப்பானா இல்ல அவன் இதுக்கு மேல ஏதாச்சும் டெக்னிக்கை கொண்டு வருவானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.